இன்னைக்கு நம்ம இந்திய மாணவர்களை ஏமாத்தின கனடாவை பத்தி தான் பார்க்க போறோம். 2023ல 10 லட்சம் வெளிநாட்டு மாணவர்கள் கனடாக்கு படிக்க போயிருக்காங்க. அதுல 4 லட்சம் பேர் இந்தியால இருந்து போயிருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் பஞ்சாபை சேர்ந்த செஹாஜ் பிரீத் சிங். இவர் நவம்பர் 2023ல கனடாக்கு படிக்க போயிருக்காரு. 19 லட்சம் கொடுத்து காலேஜ்ல சேர்ந்த இவர் கனடாக்கு போனதுல இருந்து ஒரு தடவை கூட காலேஜுக்கு போனதே இல்லையா. ஃபுல்லா ஆன்லைன் கிளாஸ்லயே காலேஜ் போயிட்டு இருந்திருக்கு. விசாரிச்சு பார்த்ததுல இப்படி ஒரு காலேஜ் இல்லைன்னு 2 ரூமையும் ஒரு பார்க்கிங் லாட்டையும் காலேஜ்னு சொல்லி ஏமாத்திருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. இந்த காலேஜ்ல படிச்சிட்டு இருந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியால இருந்து முக்கியமா பஞ்சாப்ல இருந்து போயிருக்காங்க. 2022ல மட்டும் 1,30,000 பஞ்சாப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி விசால கனடாக்கு போயிருக்காங்க. அங்க போய் படிக்க முடியாம வீட்ல சொல்ல முடியாம பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருக்காங்களாம். இந்த மாதிரி கன்சல்டன்சி 12th முடிச்சிட்டு டிப்ளமோ படிக்கணும்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆசை வார்த்தை காமிச்சு ஏமாத்திருக்காங்களாம். இனிமேலாவது வெளிநாட்டுக்கு படிக்க போகணும்னு ஆசை இருக்கிறவங்க கன்சல்டன்சி சொல்ற காலேஜை உண்மையான நல்லா சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க. தப்பான கன்சல்டன்சியை நம்பி ஏமாறாதீங்க.